வெல்கம் டு திவ்யம் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஸ்பாஞ்சியான கப் கேக். இது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 பொருட்களை மட்டுமே வச்சு 15 நிமிஷத்துக்குள்ளார ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு முட்டை, மைதா, சர்க்கரை, ஓவன் எதுவுமே தேவையில்லை. இது எதையுமே பயன்படுத்தாமல் நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சியான கப் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்காத ரவை தான். இந்த ரவை கூட 2 கப் அளவு ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டுறலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சுகர்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சுகருக்கு பதிலாக வெல்லம் தான் பயன்படுத்தியிருக்கோம். பொடிச்ச வெல்லம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாகுபதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஜஸ்ட் அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி வந்தால் மட்டும் நமக்கு போதும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வடிகட்டின வெல்லம் கரைசலை நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த ரவை கூட சேர்த்துடலாம். இந்த வெள்ளை கரைசல் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே சூடோடு சேர்த்துடக்கூடாது. நல்லா ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம். ரவை நல்லா ஊறி இருக்கிறதுனால அதுலேருந்து அப்படியே மாவு மாதிரி வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டர் வர வரைக்கும் கலந்து கொடுங்க. இப்போ இது கலந்ததுக்கப்புறமா இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பொடியாக நறுக்கி இருக்கக்கூடிய முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். இது 2ஐயும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெய்யில் முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். இது ஒரு கூடுதலாக டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் வறுத்துட்டு சேர்க்குறோம். இது இல்லாமலும் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவலுக்கு பதிலாக நம்ம பொடியாக நறுக்கி இருக்கக்கூடிய தேங்காய் பீசஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா கேக் சாப்பிடும்போது நடுவில் நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி தேங்காய் துருவலாக சேர்க்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கக்கூடிய கலவையை நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் முந்திரி, திராட்சை, தேங்காயெல்லாம் வறுத்துட்டு சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு தடவை எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இந்த ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, ஆப்பத்துக்கெலாம் சேர்க்கக்கூடிய சமையல் சோடா, அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இது சேர்க்காமலேயும் செய்யலாம். அப்போ நமக்கு கேக் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 1/4 ஸ்பூனுக்கு மேலே அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இது ஒரு ஸ்பாஞ்சினஸ் கொடுக்கறதுக்காக தான். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லைனர் எதுவுமே பயன்படுத்த போகிறதில்ல. வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள் மட்டுமே போதும். ஜஸ்ட் அதில் நான் நெய் மட்டும் தடவி வச்சுருக்கேன். மாவெல்லாம் கூட எதுவுமே டஸ்ட் பண்ணல. நெய் மட்டும் தடவிருக்கேன். நமக்கு எடுக்கும் போது ஈஸியாக வருங்கிறதுக்காக. இப்போ இதில் ஒரு 3/4 பகுதி அளவுக்கு மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஓவன் பயன்படுத்த போகிறதில்ல. நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போகிறோம். கீழே நான் தண்ணி தான் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தண்ணி சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த கப்பெல்லாம் நம்ம வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கப் கேக் தயாராகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தி ஓரங்களில் நம்ம விட்டு எடுத்தோம்னாலே போதும். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஒரு 2 தட்டு தட்டினோம்னா வந்துடும். பாருங்க, நல்லா பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் கப் கேக் தயாராகிடுச்சு.
உங்களுடைய நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த கிண்ணங்களோட சைஸை பொறுத்து நீங்கள் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய கிண்ணமாக இருந்ததுன்னா 15 நிமிஷத்துக்கு பதிலாக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப சின்னமாக இருந்ததுன்னா 10 நிமிஷமே போதும். இது வந்து மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய கிண்ணம். கொஞ்சம் கூட நமக்கு அந்த கிண்ணத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள், நெய் தடவி இருக்கிறதுனால. இப்போ ஒரு கேக் எடுத்து பிச்சு காமிக்கிறேன். நல்லா எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்ட்டு பாருங்கள். நடுவில் அந்த நம்ம வறுத்து போட்ட முந்திரி, திராட்சை, தேங்காய் அதை கூட சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா திவ்யம் ஃபுட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திவ்யமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.